ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் லேர்ன் ஃபார்மா இன் தமிழ் யூடியூப் சேனல். இதில் நாங்கள் ஃபார்மசி சிலபஸ் எல்லாமே தமிழில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். இது வரைக்கும் நாங்கள் ஃபார்மசி ஃபீல்டு சம்மந்தமாக ஃபார்மசி சம்மந்தமாக நாங்கள் நிறையா வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். நீங்களாம் இன்னும் அதை பார்க்கலன்னா நீங்கள் போய் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 4 செமஸ்டருக்கு அவைலபிளான நோட்ஸ் இதில் இருக்குது. அண்ட் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸும் நாங்கள் போட்டிருக்கோம். இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸும் நாங்கள் போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் எல்லாமே உங்களுக்கு தேவைப்படும் போது நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம ஃபார்மசூட்டிக்கல் இன்ஜினியரிங்கில், அதாவது 3rd செமஸ்டரில் நமக்கு இருக்குது ஃபார்மசூட்டிக்கல் இன்ஜினியரிங். அதில் வந்து நம்மளுக்கு டிஸ்டிலேஷன்ற ஒரு டாபிக் இருக்குது. ஸோ இதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் இருக்க எல்லா எக்யூப்மெண்ட்டுமே நல்லா படிச்சுக்கோங்க. இது வந்து நம்ம லெபார்ட்ரி, இதில் வந்து நான் மெயினாக சொல்கிறது என்னென்னா, லெபார்ட்ரி எக்யூப்மெண்ட்டும் நம்ம தனியாக பார்ப்போம். அண்ட் மேனுஃபேக்சரிங்க்கு நம்மளுக்கு என்ன யூஸ் ஆகும்ன்ட்டு அதை தனியாக பார்ப்போம். ஸோ 2 டைப்ஸ் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து நம்ம இதில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலாம், ஃபஸ்ட்டு பார்ட்டில் இது நாங்கள் 2 பார்ட்டாக போடுறோம். நிறையா ரொம்ப பெரிய சிலபஸ், ஸோ 2 பார்ட்டாக நான் போடுறேன். ஃபஸ்ட்டு பார்ட்டில் நம்ம ஈஸியாக டெஃபனிஷன், கிளாஸிஃபிகேஷன், தியரி, எக்யூப்மெண்ட்ஸ் அதோட பார்த்துடலாம். அண்ட் எக்யூப்மெண்ட்ஸில் ஃபஸ்ட் ஸ்டீம் டிஸ்டிலேஷன் எக்யூப்மெண்ட்ஸ் மட்டும் பார்த்துடலாம் வாங்க. வெல்கம் டு கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு டிஸ்டிலேஷன்னா என்னன்னு பார்க்கலாம் வாங்க. டிஸ்டிலேஷன்னா ஒன்றும் இல்லை, செப்ரேஷன் ஆஃப் எ காம்போனண்ட் ஆஃப் எ லிக்விட் மிக்சர் பை எ ப்ராசஸ் இன்வால்விங் வேப்பரைசேஷன் அண்ட் சப்சீக்வெண்ட் கண்டென்சேஷன் அட் அனதர் பிளேஸ். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வேப்பரைசேஷன் மூலியமாகவும் கண்டென்சேஷன் மூலியமாகவும் நம்ம வந்து காம்போனண்ட் ஆஃப் எ லிக்விட் மிக்சரை வந்து செப்ரேட் பண்ணுறது தான் என்ன சொல்கிறாங்கன்னா டிஸ்டிலேஷன்னு சொல்கிறாங்க. இட்ஸ் வெரி ஈஸி ப்ராசஸ். நீங்கள் வந்து வேப்பரைசேஷன்னா என்னென்னு தெரிஞ்சுருக்கணும், கண்டென்சேஷன்னா என்னென்னு தெரிஞ்சுருக்கணும். 2 மூலியமாக தான் நம்ம எல்லா எக்யூப்மெண்ட்லேயும் லிக்விட் மிக்சரை வந்து செப்பரேட் பண்ணுவோம். வேப்பர்னால் எவாப்ரேட் ஆகிறது, கண்டென்சேஷன்னா மறுபடியும் அந்த எவாப்ரேட் ஆனதை வந்து நம்ம 2 எடுத்துகிட்டு நம்மளுக்கு வேணுங்கிற ப்ராடக்ட் தனியாக எடுத்துக்குவோம். தேவையில்லாததை வெளியே அவுட்லைட் மூலயமா வெளியே எடுத்துடலாம். ஸோ அதை தான் வேப்பரைசேஷன், கண்டென்சேஷன்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து கன்வெர்ட்டிங் லிக்விட் இன்ட்டு வேப்பர். ஃபஸ்ட்டு வேப்பராக மாற்றிடுங்க. அண்ட் அந்த வேப்பரை வந்து இன்னொரு பிளேஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதுலேருந்து லிக்விடை மட்டும் தனியாக கலெக்ட் பண்ணிடுங்க. வேஸ்ட் மெட்டீரியல்ஸை அவுட்லைட் பண்ணிடுங்க. ரெக்கவரிங் த லிக்விட் பை த கண்டென்சேஷன் மூலியமாக. அந்த லிக்விடை வந்து இந்த ஃபீட் லிக்விடை நம்ம என்ன சொல்கிறோம்னா டிஸ்டிலண்ட்டு, அதாவது ஃபஸ்ட்டு இருக்கிற லிக்விடை வந்து நம்ம டிஸ்டிலண்ட்டுன்னு சொல்கிறோம். அண்டு கண்டென்ஸ்டு லிக்விட், நம்மளுக்கு லாஸ்ட்டாக கிடச்ச ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து டிஸ்டிலேட்டுன்னு சொல்கிறோம் அல்லது கண்டென்சேட்டுன்னு சொல்கிறோம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 மார்க். ஸோ நல்லபடியாக படிச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு டிஸ்டிலேஷனுக்கும் நம்ம மற்றதெல்லாம் படிச்சிருப்போம். நான் இன்ஜினியரிங்லேயே நிறையா டாபிக்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எவாப்ரேஷன், ட்ரையிங், அதற்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம மோஸ்ட்லி நம்ம இன்ஜினியரிங்கில் ட்ரையிங்னு பார்த்தா ட்ரை பண்ணுறீங்க, எவாப்ரேஷன்னா எவாப்ரேட் பண்ணுறீங்க, டிஸ்டிலேஷனாலும் எவாப்ரேட் பண்ணி மறுபடியும் ப்ராடக்ட் எடுக்கிறீங்க. ஸோ எல்லாமே ஒரே மாதிரி தான் வருது. பட் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்டிலேஷன் ஆப்ரேஷன் வந்து யூஸ்டு வென் கண்டென்ஸ்டு வேப்பர் இஸ் ரெக்வயர்ட் அஸ் எ ப்ராடக்ட். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது வென் கான்சன்ட்ரேட்டட் லிக்விட் ரெசிடியூ நீடட் அஸ் எ ப்ராடக்ட். டிஸ்டிலேஷனில் வந்து கண்டென்ஸ்டு வேப்பர் தான் லாஸ்ட் ப்ராடக்டாக கிடைக்கிது. அண்ட் எவாப்ரேஷனில் பார்க்கும்போது கான்சன்ட்ரேட்டட் லிக்விட் ரெசிடியூ வந்து நம்மளுக்கு வந்து என்னவா கிடைக்கிதுன்னா ப்ராடக்டாக கிடைக்கிது. அண்ட் ட்ரையிங் ஆப்ரேஷனில் வென் ட்ரைடு சாலிட் ரெசிடியூ தான் கிடைக்கிது. ட்ரையிங்கில் சாலிட் கிடைக்கிது, எவாப்ரேஷனில் கான்சன்ட்ரேட்டட் லிக்விட் கிடைக்கிது, டிஸ்டிலேஷனில் கண்டென்ஸ்டு வேப்பர் லிக்விட் கிடைக்கிது. இது மட்டும்தான் நம்மளுக்கு ப்ராடக்டாக இருக்குது. இது ஒவ்வொன்றுக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸ்னு சொல்லியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறது அப்ளிகேஷனில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன இருக்குது, நம்ம எதுக்கெல்லாம் இதை வந்து அப்ளை பண்ணலாம் இந்த டிஸ்டிலேஷன் ப்ராசஸ்ன்னு பார்த்திங்கன்னா, செப்ரேஷன் ஆஃப் வாலடைல் ஆயில்ஸை செப்பரேட் பண்ணுறதுக்கு க்ளவுஸ், அனைசீட்ஸ், யூக்கலிப்டஸ் லீவ்ஸ் அதெல்லாம் வந்து செப்பரேட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். அண்ட் பியூரிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிக் சால்வெண்ட்ஸ். சிம்பிள் டிஸ்டிலேஷன் மெத்தட் இஸ் யூஸ்டு ஃபார் பியூரிஃபிகேஷன் ஆஃப் லிக்விட்ஸ். சிங்கிள் காம்போனண்ட் இருக்கிறத வந்து நம்ம ஈஸியாக வந்து செப்பரேட் பண்ணிடலான்னு சொல்கிறாங்க. அப்சல்யூட் ஆல்கஹால் கேன் பி அப்ளைன் பை அசோட்ரோபிக் டிஸ்டிலேஷன் மூலிமா ஆல்கஹாலை வந்து பியூரிஃபை பண்ணலாம். தென் நெக்ஸ்ட்டு மேனுஃபேக்சர் ஆஃப் அஃபிஷியல் ப்ரிப்பரேஷன், அதாவது ஸ்பிரிட் ஆஃப் நைட்ரஸ் ஈத்தர், அரோமேட்டிக் ஸ்பிரிட் ஆஃப் அம்மோனியா, இதெல்லாம் வந்து நம்ம சிம்பிள் டிஸ்டிலேஷன் மூலிமா செப்பரேட் பண்ணிடலாம். அஃபிஷியல் ப்ரிப்பரேஷன்னா அந்த
ஆப்ரேஷன் தியேட்டர்ஸ்க்கு யூஸ் பண்ணுறதெல்லாம். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டிஸ்டில்டு வாட்டர் அண்ட் வாட்டர் ஃபார் இன்ஜெக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து இதில் ப்ரிப்பேர் பண்ணலாம். இதெல்லாம் வந்து இதில் டிஸ்லேட் பண்ணி எடுத்துக்கலாம். ரிஃபைனிங் ஆஃப் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ்ன்னு பார்த்திங்கனாவே நம்மளுக்கு தெரியும். பெட்ரோலியம், ஈத்தர் 16 and 18 இதெல்லாம் வந்து நம்மளுக்கு இதில் எடுக்கலாம். ஃப்ளாஷ் டிஸ்டிலேஷன் மூலியமாக எடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. க்ரூட் ஆயில்ஸ்லாம். அண்டு நெக்ஸ்ட்டு ரெக்கவரி ஆஃப் சால்வெண்ட்ஸ் வந்து ரெக்கவரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னா எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் ட்ரக் ஃப்ரம் த பிளான்ட் பாட் அண்ட் சிந்தட்டிக் ரியாக்ஷன் மிக்சர்ஸ். எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் ட்ரக்கு பிளான்ட் பாட்லேருந்து எடுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கும்போது குவாலிட்டி கண்ட்ரோல் மெத்தடுன்னு பார்க்கும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா distillation method used for determining the alcohol content, liquid dosage form such as an elixirs, and azeotropic distillation method la determination of water content toluene according to the IP மூலியமா and separation of drugs obtained from plant and animal sourcesலேருந்து என்ன இது பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஆரிஜின்ஸ்லேருந்து பெர்கோலேஷன் மெத்தட்ஸ் மூலியமாக எடுக்கலாம். அண்ட் menstruum used for extraction of distilled of active constituents are separated. எக்ஸாம்பிள் பார்க்கும்போது விட்டமின் ஏ வந்து செப்பரேட் பண்ணுறாங்க. ஃபிஷ் லிவர் ஆயில் நம்மளுக்கு வந்து என்ன இது செப்பரேட் பண்ணுறாங்கன்னா ஃபிஷ் லிவர் ஆயிலிருந்து விட்டமின் ஏ செப்பரேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பியூரிஃபிகேஷன் ஆஃப் ட்ரக் அப்டைன் ஃப்ரம் த கெமிக்கல் ப்ராசஸ் மூலயமா நம்மளுக்கு பியூரிஃபை பண்ணுறது. ரா மெட்டீரியல்ஸ் இன்டு ப்ராடக்ட், ரா மெட்டீரியல்லேருந்து ப்ராடக்டை வந்து கன்வெர்ட் பண்ணுறது. அதாவது டேப்லெட் ப்ரிப்ரேஷன்ஸ், கேப்சூல் ப்ரிப்ரேஷன்ஸ் அதெல்லாம் இருக்குல்லையே அந்த மாதிரியான ப்ராசஸ் தான். இதில் வந்து நம்மளுக்கு என்னென்ன இருக்குன்னா அப்ளிகேஷன்ஸில் வாலடைல் ஆயிலை செப்பரேட் பண்ணலாம், ஆர்கானிக் சால்வெண்ட்ஸை செப்பரேட் பண்ணலாம், அஃபிஷியல் ப்ரிப்ரேஷன்ஸ் அண்ட் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சால்வெண்ட்ஸ், குவாலிட்டி கண்ட்ரோல் மெத்தட்ஸ் and separation of drug obtained from the animal sources and purification of drug obtained from the chemical process. அனிமல் சோர்ஸஸ்லேருந்து என்னது, பிளான்ட் சோர்ஸஸ்லேருந்து என்னது, அண்ட் கெமிக்கல் ப்ராசஸ்லேருந்து எப்படி, இதெல்லாம் வந்து நம்மளுக்கு இதில் வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்டிலேஷனில் அப்ளிகேஷனாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தியரி. நம்மளுக்கு ஒரு 5-6 தியரிஸ் இருக்குது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக இது 2 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ கவனமாக படிச்சுக்கோங்க. இதில் ஏதாச்சும் நான் நடத்துகிறது புரியலன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வாங்க ஐடியல் சொல்யூஷன்னா என்னன்னு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். அதாவது இதோட டெஃபினிஷன் ஃபஸ்ட்டு பாருங்கள். Ideal solution is defined as one in which there is no change in the properties of the compound other than dilution when they mixed form a solution. நீங்கள் வந்து டைலூட் பண்ணும்போதோ இல்லை ஒரு சொல்யூஷன் கூட இன்னொரு சொல்யூஷனை வந்து ஆட் பண்ணும்போதோ எந்த ப்ராப்பர்ட்டிஸும் சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறது தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஐடியல் சொல்யூஷன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, நீங்கள் அந்த ஒரு சிரப் எடுத்துக்கோங்களேன், இதில் வந்து வாட்டர் ப்ளஸ் ஆயில் இருக்குதுன்னு வைங்க, அல்லது வாட்டர் ப்ளஸ் சுகருன்னு எடுத்துக்கோங்க. வாட்டர் ப்ளஸ் சுகரு இதை நீங்கள் எடுத்துக்கும்போது ஃபஸ்ட்டு வாட்டர் இருக்குது, ஆல்ரெடி வாட்டர் இருக்குது, இதில் நீங்கள் சுகரை ஆட் பண்ணுறீங்க. ரெண்டும் எந்த கலர் சேஞ்சஸும் ஆகிறதில்ல, இல்லை திக் ஆகிறதில்ல, லைட் ஆகிறதில்ல, இல்லை வால்யூம் அதிகமாகிறதில்ல, வால்யூம் கம்மியாகிறதில்ல. ஸோ அது இருக்கிற நேச்சுரல் அப்படியே இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறத தான் என்ன சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா ஐடியல் சொல்யூஷன். அதாவது ப்ராப்பர்ட்டிஸ் எதுவுமே சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறது தான் ஐடியல் சொல்யூஷன் சொல்கிறோம். டைல்யூட் பண்ணாலும் சரி, ஆட் பண்ணாலும் சரி, அந்த எது பண்ணாலும் சரி, நீங்கள் ஷேக் பண்ணாலும் சரி, என்ன பண்ணாலும் அது மாறாமல் இருக்கணும். அதை தான் சிம்பிளாக ஐடியல் சொல்யூஷன்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ரவோல்ஸ்லான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் ரவோல்ஸ்லான்றது எதுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷனுக்கும் வேப்பர் ப்ரெஷருக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் தான் என்னென்னா ரவோல்ஸ்லா. இப்போது வேப்பர் ப்ரெஷர், பார்ஷியல் வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் ஈச் volatile constituent is equal to the vapor pressure of pure constituent by its mole fraction. இது வந்து multiplied by its mole fraction in the solution at given temperature. அதாவது உங்களுக்கு ஃபார்முலா பார்த்தா புரியும். இங்கே பாருங்கள், பார்ஷியல் ரவோல்ஸ் லான்றது பார்ஷியல் வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் லிக்விட் இஸ் ஈக்குவல் டு தி
வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் பியூர் லிக்விட் இன்ட்டு மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் த லிக்விட். அதாவது PA இன்ட்டு P0A இன்ட்டு XA, அதாவது PB இன்னொரு வேப்பர் ஆஃப் த லிக்விட் எடுத்துட்டிங்கன்னா P0B இன்ட்டு XB. மோல் ஃப்ராக்ஷனையும் வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் பியூர் லிக்விடையும் மல்டிப்ளை பண்ணும்போது அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பார்ஷியல் வேப்பர் ப்ரெஷருக்கு ஈக்குவலாக இருக்குன்னு நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தான் என்ன ரவோல்ஸ் லா வந்து நம்மளுக்கு சொல்லுது. இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ்லாம் இங்கே நான் மேலே கொடுத்துருக்கேன். ஸோ இதுலேயே நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு இன்னொன்று இருக்குது. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஐடியல் சொல்யூஷன் முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அது வந்து ரவோல்ஸ் லாக்கு ஒபே பண்ணக்கூடியது. எதெல்லாம் ரவோல்ஸ் லாக்கு ஒபே பண்ணுதோ அதெல்லாம் வந்து நம்மளை ஐடியல் சொல்யூஷன்னு சொல்லுவோம். ஸோ ரவோல்ஸ் லான்றது எல்லா ஐடியல் சொல்யூஷனுக்கும் ஒபே பண்ணுமான்னு சொல்ல முடியாது. சில சொல்யூஷனுக்கு மட்டும்தான் ரவோல்ஸ் லா ஒபே பண்ணும், அதை தான் நம்ம ஐடியல் சொல்யூஷன்னு சொல்கிறோம். ஸோ அந்த வகையான என்னென்னதுன்னு பார்த்தீங்கன்னா லிக்விட் மட்டும்தான் ரவோல்ஸ் லா ஒபே பண்ணும். இதை நம்ம என்னென்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் சொல்யூஷன்னு சொல்கிறோம். இது வந்து இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ். ஸோ நான் கண்டிப்பாக வரும். பர்ஃபெக்ட் சொல்யூஷன்னா என்னென்னு கேட்பாங்க. ரவோல்ஸ் லா வந்து சில லிக்விட் சொல்யூஷனுக்கு ஒபே பண்ணுது. ஸோ அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா பென்சீன் அண்ட் டொலுயின், N-ஹெக்சேன் அண்ட் N-ஹெப்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டால்டன்ஸ் லாவும் என்ன சொல்லுவார்னா பார்ஷியல் ப்ரெஷரு வேப்பர் ப்ரெஷரு இதை வச்சே தான் நம்மளுக்கு ஃபார்முலாஸ் வந்து டிரைவ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. டால்டன் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா டால்டன்ஸ் லா பார்ஷியல் வேப்பர் ப்ரெஷர் ஸ்டேட்ஸ் தட் total pressure exerted by the mixture of ideal gases may be considered as sum of the partial vapor pressure exerted by each gas if alone were present and occupied the total volume. இங்கே வாங்க என்ன சொல்லியிருக்காருன்னா உங்களுக்கு ஃபார்முலாவில் தெரியும். டோட்டல் வேப்பர் ப்ரெஷர் அப்படின்றது என்னன்னா பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் A அண்ட் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் B ரெண்டும் சேர்ந்தது தான் டோட்டல் வேப்பர் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறாரு. டோட்டல் வேப்பர் ப்ரெஷரை நம்ம Pன்னு எடுத்துக்கிறோம். அண்ட் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் Aன்றதை பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் A அண்ட் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் Bன்றதை PB அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இதை தான் வந்து நம்மளுக்கு ரவோல்ஸ் லா டால்டன் சொல்லியிருக்காரு. அதாவது டோட்டல் வேப்பர் ப்ரெஷர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பார்ஷியல் ப்ரெஷர் ஏவும் பார்ஷியல் ப்ரெஷர் பியும் சேர்ந்தது தான் டோட்டல் வேப்பர் ப்ரெஷராக நம்மளுக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு நம்ம ரியல் சொல்யூஷனாக என்னென்னு பார்க்கலாம். ரியல் சொல்யூஷன்ன்றது வந்து நிறையா ரவோல்ட் சொல்லியிருப்பார் இல்லையா, ரவோல்ட்டு சொன்னதுலேருந்து அவர் எதெல்லாம் சொல்லாமல் விட்டாரோ அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதை தான் ரியல் சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். ரவோல்ட் வந்து என்ன சொல்லியிருப்பார்னா அவர் வந்து லிக்விடுக்கு மட்டும்தான் சொல்லியிருப்பார். ஸோ நம்ம இதில் வந்து லிக்விட் இல்லாமல் சால்வெண்ட் அதுக்கெல்லாம் நம்ம பார்க்குறது தான் வந்து ரியல் சொல்யூஷன். இங்கே பாருங்கள், மோஸ்ட் ஆஃப் த சிஸ்டம் ஷோ வேரியிங் டிகிரி ஆஃப் டீவியேஷன் ஃப்ரம் ரவோல்ட்ஸ் லா depending on the nature of liquids and temperature. The solution is as real solution. அதாவது டீவியேஷன் எப்படி இது பண்ணுறாங்கன்னா சொல்யூட் சால்வெண்ட் அண்ட் சால்வெண்ட் இன்ட்ராக்ஷன் வந்து அன்ஈக்குவலாக இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா டெட்ராக்ளோரைட் அண்ட் சைக்ளோஹெக்சேன், குளோரோஃபார்ம் அண்ட் அசிட்டோன். அதை வந்து நம்ம சொல்கிறத தான் என்ன சொல்கிறாங்கன்னா ரியல் சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் பார்க்க போகிறது இதை வந்து அவர் எப்படி சொல்கிறாருன்னா பாசிட்டிவ் டீவியேஷன் நெகட்டிவ் டீவியேஷன் 2 டைப்பில் சொல்கிறாரு. பாசிட்டிவ் டீவியேஷன்ன்றது அதாவது இன் சம் லிக்விட் சிஸ்டம்ஸ் த வேப்பர் ப்ரெஷர் இஸ் கிரேட்டர் தேன் த சம் ஆஃப் த பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் த இண்டிவிஜுவல் காம்பனண்ட். ஒரு இண்டிவிஜுவல் காம்பனண்ட்டோட பார்ஷியல் ப்ரெஷர் வந்து கிரேட்டர் தேன் அதோட பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் இண்டிவிஜுவல் காம்பனண்ட்டு அது வேப்பர் ப்ரெஷர் வந்து கிரேட்டராக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா லிக்விட் சிஸ்டத்தில் வேப்பர் ப்ரெஷர் வந்து கிரேட்டராக இருக்கும் எதை விட அப்படின்னு பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் காம்பனண்ட்டோட பார்ஷியல் ப்ரெஷரை விட வேப்பர் ப்ரெஷர் அதிகமாக இருந்துச்சுன்னா அதை பாசிட்டிவ் டீவியேஷன் அப்படின்னு சொல்கிறாரு. எக்ஸாம்பிள் இதுக்கு பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் டீவியேஷனுக்கு கார்பன் டெட்ராக்ளோரைட் அண்ட் சைக்ளோஹெக்சீன், பென்சீன் அண்ட் வாட்டர் இதை நான் முன்னாடி பார்த்தோம் இல்லையா, பென்சீன் மெத்தனால் அதே தான். தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நெகட்டிவ் டீவியேஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா வேப்பர் ப்ரெஷர் வந்து லெஸ் தேன் த சம் ஆஃப் த பார்ஷியல் ப்ரெஷர். வேப்பர் ப்ரெஷர் வந்து லெஸ் தேனாக இருக்கும் எதை காட்டிலும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பார்ஷியல் ப்ரெஷரை காட்டிலும்.
ஸோ இதை தான் என்ன சொல்கிறோம்னா நெகட்டிவ் டீவியேஷன். குளோரோஃபார்ம் அண்ட் அசிட்டோன், பைரிடின் அண்ட் அசிட்டிக் ஆசிட், வாட்டர் அண்ட் நைட்ரிக் ஆசிட் இதெல்லாம் வந்து நெகட்டிவ் டீவியேஷனுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா வாலட்டிலிட்டி. வாலட்டிலிட்டின்றது இந்த நம்மளுக்கு வந்து இதெல்லாம் ஒன்று ஒவ்வொரு 2 மார்க்கு அல்லது நம்மளுக்கு தியரி ஆஃப் டிஸ்டிலேஷன்னு சொல்லி நம்மளுக்கு அழகாக வந்து நம்மளுக்கு 5 மார்க்கில் கேட்டாலும் கேட்டுடலாம். ஸோ வாலட்டிலிட்டி அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா partial vapor pressure of A divided by mole fraction of the solution PA/XAன்றது தான் வந்து வாலட்டிலிட்டின்னு நம்மளுக்கு சொல்கிறாங்க. இதே தான் இங்கே வந்து நீங்கள் வந்து என்னவா எழுத போகிறீங்கன்னா டெஃபனிஷனாக எழுத போகிறீங்க. Any substance in a solution may be defined as an equilibrium partial pressure of substance in vapor phase divided by the mole fraction of substance in the solution. அதை தான் வந்து வாலட்டிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் வாலட்டிலிட்டி. ரிலேட்டிவ் வாலட்டிலிட்டின்றது வாலட்டிலிட்டி ஆஃப் காம்பனண்ட் ஏ டிவைடட் பை வாலட்டிலிட்டி ஆஃப் காம்பனண்ட் பி. இதை தான் வந்து என்ன சொல்கிறோன்னா ரிலேட்டிவ் வாலட்டிலிட்டி. வாலட்டிலிட்டின்றது பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஏ டிவைடட் பை மோல் ஃப்ராக்ஷன். இது வந்து 2 வாலட்டிலிட்டியையும் டிவைட் பண்ணால் ஓகேன்னு சொல்கிறாங்க. இதை வந்து நம்மளுக்கு எப்படி சிம்பிளாக சொல்கிறாங்கன்னா VA/VB. ஸோ இதை தான் இங்கே வந்து நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. டால்டன்ஸ் லாலையும் ஐடியல் சொல்யூஷன்லேயும் நம்மளுக்கு வந்து போட்டு நம்மளுக்கு தியரியாக கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு அதெல்லாம் தேவையில்லை. டெஃபனிஷன் அண்ட் ஃபார்முலா அது மட்டும் போதும். அண்ட் நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது கிளாஸிஃபிகேஷன் பார்க்கும்போது நம்மளுக்கு நிறையா வகையான கிளாஸிஃபிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றும் முக்கியம்தான். ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்டுமே நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்தான். எது வேணால் கேட்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு கிளாஸிஃபிகேஷன் எக்யூப்மெண்ட்ஸில் சிம்பிள் டிஸ்டிலேஷன் மெத்தட் இருக்குது, ஃப்ளாஷ் டிஸ்டிலேஷன் மெத்தட் இருக்குது, ஃப்ராக்ஷனல் இருக்குது, அசோட்ரோஃபிக் இருக்குது, டிஸ்டிலேஷன் அண்டர் ரெடியூஸ்டு ப்ரெஷர் இருக்குது, ஸ்டீம் இருக்குது, மாலிகுலார் இருக்குது, டெஸ்ட்ரக்டிவ் இருக்குது, கம்ப்ரெஷன் இருக்குது. ஸோ இவ்வளோ இருக்குது. நம்மளுக்கு வந்து இவ்வளோவுமே நம்ம சாப்டரில் இருக்கான்னா இல்லை, சிலது மட்டும்தான் இருக்குது. வாங்க ஃபஸ்ட்டு பார்க்குறது சிம்பிள் டிஸ்டிலேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு அவங்க டெஃபனிஷன் கேட்பாங்க. சிம்பிள் டிஸ்டிலேஷன்னா என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இதை தான் எழுதணும். இதுக்கு சிம்பிள் டிஸ்டிலேஷன்னும் பேர் இருக்குது அண்ட் டிஃப்ரென்ஷியல் டிஸ்டிலேஷன்னும் பேர் இருக்குது. ஸோ 2 பேருமே இருக்குது. இதில் எல்லா எக்யூப்மெண்ட்டுக்குமே அனதர் நேம் இருக்கும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. சிம்பிள் அண்ட் டிஃப்ரென்ஷியல். சிம்பிளாகவும் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சிம்பிள் டிஸ்டிலேஷன் வந்து எ ப்ராசஸ் ஆஃப் கன்வெர்ட்டிங் சிங்கிள் கான்ஸ்டியூயன்ட் ஃப்ரம் எ லிக்விட் இன்டு வேப்பர். சிங்கிள் கான்ஸ்டியூயன்ட் வந்து லிக்விட் இன்டு வேப்பராக கன்வெர்ட் பண்ணுறோம். அண்ட் ட்ரான்ஸ்ஃபரிங் த வேப்பர் இன்டு அனதர் பிளேஸ் அண்ட் ரெக்கவரிங் ஆஃப் த லிக்விட் பை கண்டென்சிங் வேப்பர் யூஸ்வலி பை அலோவிங் இட் கம் இன் கான்டாக்ட் வித் த கோல்டு சர்ஃபேஸில் கான்டாக்ட் ஆகும்போது கண்டென்சிங் த வேப்பர் பண்ணிடலான்னு சொல்கிறாங்க. இதுதான் இதோட டெஃபனிஷன். அண்ட் டிஃப்ரென்ஷியல் டிஸ்டிலேஷன் அப்படின்றது வந்து அனதர் நேம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதோட பிரின்சிபல். இப்போ தான் இதோட நம்ம பிரின்சிபலே பார்க்குறோம். என்ன பிரின்சிபல் படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வேப்பர் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். த லிக்விட் பாயில் ஆகும்போது அதோட வேப்பர் ப்ரெஷர் வந்து எப்போ அட்மாஸ்பியரிக் ப்ரெஷருக்கு ஈக்குவல் ஆகுதோ அப்போ வந்து லிக்விட் பாயில் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. சிம்பிள் டிஸ்டிலேஷன் வந்து கண்டக்டட் அட் த பாயிலிங் பாயிண்ட் அண்ட் த ஹையர் ரிலேட்டிவ் வாலட்டிலிட்டி. அந்த ரிலேட்டிவ் வாலட்டிலிட்டி எங்கே படித்தோம் இல்லையா, அதுதான் ஹையர் ரிலேட்டிவ் வாலட்டிலிட்டி ஆஃப் த லிக்விட்ஸ் வந்து த பெட்டர் இன் த செப்பரேஷன் ஆஃப் சிம்பிள் distillation. So heat is supplied into the liquid so that it's boiled. The resulting vapor is transferred to the different place and condensed. If the liquid of interest volatile and remaining component is a non-volatile. அதாவது if the liquid வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதெல்லாம் வேலட்டைல் அண்டு மற்றதெல்லாம் வந்து நான் வேலட்டைல்ஸாக இருக்குது. ஸோ த சிம்பிள் டிஸ்டிலேஷன் வந்து யூஸ்ஃபுல் மீன்ஸ் பியூரிஃபிகேஷன் அண்ட் செப்பரேஷன் ஆஃப் லிக்விட்ஸ். இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா பியூரிஃபிகேஷன் அண்ட் செப்பரேஷன். எதுலாம் இது அப்ளை பண்ணி நம்ம சிம்பிள் டிஸ்டிலேஷன் பண்ணலாம்னா ப்ரிப்ரேஷன், டிஸ்டில்டு வாட்டர் ஃபார் இன்ஜெக்ஷன், வேலட்டைல் அண்ட் அரோமேட்டிக் வாட்டர்ஸ், ஆர்கானிக் சால்வெண்ட்ஸ், ஃபியூ அஃபிஷியல் காம்பவுண்ட் அண்ட் ப்ரிப்பேர்டு டிஸ்டிலேஷன் and split nitrous ether aromatic split and non-volatile solids are separated from the volatile liquids. இதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து சிம்பிள் டிஸ்டிலேஷன் யூஸ் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதோட எக்யூப்மெண்ட் வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இது வந்து பார்க்குறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அது ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ஒரு ஷேப்பில், அதாவது ஒரு டிஸ்டிலேஷன் ஃப்ளாஸ்க்குன்னு சொல்லுவோம். இதை வந்து நம்ம ஸ்டாண்டுன்னு சொல்லுவோம். தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஹீட்டர் இருக்குது. தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லிக்விட் டிஸ்டிலேஷன் ஃப்ளாஸ்க்கு அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதிலேருந்து ஒன்று போகுது,
மேலே பார்த்திங்கன்னா நம்ம இதை வந்து காருக்கு வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். மேலே வந்து நம்ம தெர்மாமீட்டர் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் எவ்வளோ ஹீட் இருக்குதுன்னு பார்க்குறதுக்காக. தென் இங்கே இருக்கிறது வந்து என்னென்னா நம்மளுக்கு அது மூலியமாக தான் நம்ம வேப்பர் வந்து பாஸ் ஆகும். ஸோ வேப்பர் வந்து கூல் பண்ணுவோம் போகிற வழியில். அதுக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா இது வந்து வாட்டர் இன்லெட் அவுட்லெட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். அதுக்கு ஒரு ஸ்டாண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். தென் இங்கே வந்து அடாப்டார் இருக்கும். அடாப்டார்லேருந்து நம்ம ரிசீவர் மூலியமாக கலெக்ட் பண்ணிக்கலாம் லிக்விடை வந்து. பாருங்கள், தெர்மாமீட்டர் வந்து எவ்வளோ வேப்பர் இருக்குது, எவ்வளோ ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு பார்க்குறதுக்காக. டிஸ்டிலேஷன் ஃப்ளாஸ்க் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா லிக்விட் இது பண்ணுறதுக்காக. கீழே வந்து ஹீட் இருக்கும். ஹீட் கொடுக்கும்போது தான் நம்மளுக்கு வேப்பர் ஃபார்ம் ஆகும். வேப்பர் பாஸ் ஆகும் இந்த வழியாக. வேப்பர் பாஸ் ஆகும் போது அது கூல் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு வாட்டர் இன்லெட் அவுட்லெட் இருக்கும். அதாவது அதை கண்டென்சர்னு சொல்லுவோம். அண்ட் நெக்ஸ்ட்டு கீழே அடாப்டர் மூலியமாக அந்த லிக்விட் வரும். அதை வந்து ரிசீவர் மூலியமாக கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள். இது எங்கே அட்டாச் ஆகிருக்கு, எதுக்கு அடுத்து எது ப்ரெசென்ட் ஆகிருக்கு, ஏன் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, இதோட யூசஸ் என்ன, அதை சொல்கிறது தான் நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு ப்ரொசீஜர்ன்றது சேம் தான். இது வந்து சிம்பிள் டிஸ்டிலேஷனோட ப்ரொசீஜர். ஸோ நாம் சொன்னோம் இல்லையா, இந்த எக்யூப்மெண்ட் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம லிக்விடை வந்து டிஸ்டிலேஷன் ஃப்ளாஸ்கில் வந்து இன்லெட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுவோம். அதோட வேப்பர் ப்ரெஷர் எப்போ அட்மாஸ்பியரிக் ப்ரெஷருக்கு ஈக்குவல் ஆகுதோ அப்போ தான் பாயில் ஆகும் வாட்டரு. ஸோ அந்த லிக்விட் வந்து வேப்பர் வந்து மேலே பாஸ் ஆகி நம்மளுக்கு வந்து கண்டென்சர் வழியாக வரும். கண்டென்சர் வழியாக வரும்போது ஹீட்டை குறைக்கிறதுக்காக நம்ம கூல் பண்ணுவோம். ஸோ அதை வந்து அடாப்டரில் லிக்விட் வந்த உடனே அதை ரிசீவர் மூலியமாக கனெக்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த ப்ரொசீஜர்ஸ் தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸில் யூஸ் பண்ணுறது. நம்ம இதில் ஃபுல்லாகவே லேபில் ஒன்று, லார்ஜ் ஸ்கேலில் ஒன்று பார்ப்போம். ஸோ இதில் வந்து பார்க்கும்போது இதில் என்னென்ன வகை எப்படி எக்யூப்மெண்ட் இது இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, கீழே தான் நம்ம வந்து ஸ்டீமை கொடுக்குறோம். ஸோ மேலே என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா தெர்மோமீட்டர் சைடில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து லிக்விட்ஸ் இருக்குது, சைட் கிளாஸஸ் இருக்குது. ஸோ இங்கேருந்து வேப்பர் பாஸ் ஆகி கண்டென்சரில் என்ன ஆகுதுன்னா இங்கே வாட்டர் சர்க்குலேஷன் கொடுத்துருவோம். இந்த பாயில் ஃபுல்லாக இந்த இடம் தவிர மற்றது ஃபுல்லாக வாட்டர் இருக்கும். ஸோ இந்த இடம் மட்டும், அதாவது நம்மளுக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த பிளேஸ் இருக்குல்ல, இந்த பிளேஸ் தவிர மற்றது ஃபுல்லாக வாட்டர் இருக்கும். ஸோ இந்த பிளேஸ் மட்டும் நம்மளுக்கு வந்து வேப்பர் வந்துட்டுருக்கோம். வேப்பரை வந்து கூல் பண்ணி நம்மளுக்கு ரிசீவரில் கலெக்ட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஈஸி தான். நீங்கள் ஸ்டீம் பாஸ் பண்ணுறீங்க, லிக்விட் இங்கே இருக்குது, வேப்பர் பாஸ் ஆகுது, கண்டென்சரில் வருது, வாட்டர் கொடுக்கறதுனால கூல் ஆகுது, இங்கே ரிசீவில் கலெக்ட் பண்ணிக்கிறீங்க. தெர்மாமீட்டர் இங்கே சைடில் ஃபிக்ஸ் பண்ணுறதுனால எவ்வளோ ஹீட் இருக்குதுன்னு பார்த்துக்கிறீங்க. அவ்வளோ நம்மளுக்கு லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ப்ராசஸ் இவ்வளோ தான். ஸோ நம்மளுக்கு ஸ்மால் ஸ்கேலை விட லார்ஜ் ஸ்கேல் தான் ரொம்ப ஈஸி ப்ராசஸாக இருக்கும் எப்போவுமே. ஸோ ஏன்னா நம்ம வந்து ஸ்மால் ஸ்கேலில் குவான்டிட்டி கம்மியாக தான் வந்து நம்ம டிஸ்டிலேட் பண்ணுவோம். லார்ஜ் ஸ்கேல்னால் அப்படி இல்லை, நிறையா டன் கணக்காக க்ரோர் கணக்காக நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா டிஸ்டிலேட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து பெரிய எக்யூப்மெண்ட்டாக இருக்கும், ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கும். ஆனால் ப்ராசஸ் ஈஸியாக இருக்கும், சீக்கிரமாக முடிகிற மாதிரி பண்ணுவாங்க. ஸோ நம்மளுக்கு ஸ்மால் ஸ்கேலை விட லார்ஜ் ஸ்கேல் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது ரொம்ப ஈஸி தான். நம்மளுக்கு லார்ஜ் ஸ்கேல் அவ்வளோவா கேட்க மாட்டாங்க, ஸ்மால் ஸ்கேல் தான் முக்கியம். ஸோ நீங்கள் ஸ்மால் ஸ்கேல் எக்யூப்மெண்ட்டு, அதோட ப்ரொசீஜர், கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், பிரின்சிபல், அப்ளிகேஷன்ஸ், யூசஸ் அண்ட் அது போக டெஃபினிஷன்ஸ், இதை வந்து நீங்கள் நீட்டாக எழுதியிருக்கணும். இதுதான் வந்து டிஸ்டிலேஷனில் ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்டுக்குமான ப்ராசஸ். எந்த எக்யூப்மெண்ட் வேணால் கண்டிப்பாக கேட்கலாம். ஸோ எல்லா எக்யூப்மெண்ட்டுமே நீங்கள் ப்ரொசீஜரும் ஒர்க்கிங்கும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். எக்யூப்மெண்ட்டு, ஒர்க்கிங், இது ரெண்டும் முக்கியம். அண்ட் பிரின்சிபல் முக்கியம். 3 தவிர மற்றதெல்லாம் அப்புறம் அதுக்கப்புறம் இந்த 3 தான் மஸ்ட் இம்பார்ட்டண்ட். அவ்வளோதான். இன்றைக்கி கிளாஸ் வந்து இதோட முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு கிளாஸில் நம்ம மற்ற எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஏதாவது இந்த வீடியோவில் டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.